வெல்கம் டு மகே மேக்ஸ் கிளாஸ். நீ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவம் சுற்றளவு மற்றும் பரப்பளவில் பயிற்சி 3.2ல் 2வது கணக்கு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கணக்கு வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காதவங்க போய் பார்த்துறாங்க. இப்போ கணக்கு பார்க்கலாம். 2வது கணக்கு 40 சென்டிமீட்டர் பக்க அளவு உள்ள ஒரு சமபக்க முக்கோணத்தின் ஒரு முனையிலிருந்து 6 சென்டிமீட்டர் பக்கமுள்ள ஒரு சமபக்க முக்கோணம் நீக்கப்படுகிறது எனில் மீதி உள்ள பகுதியின் சுற்றளவு என்ன? 40 சென்டிமீட்டர் பக்க அளவு உள்ள ஒரு சமபக்க முக்கோணம் இருக்குது. அந்த சமபக்க முக்கோணம் எப்படி இருக்குன்னு நான் வரைஞ்சி காட்டுறேன். இப்படி இருக்குது. அந்த சமபக்க முக்கோணம் இந்த மாதிரி இருக்குது. இது 40 சென்டிமீட்டரு, இதுவும் 40 சென்டிமீட்டரு, இதுவும் 40 சென்டிமீட்டரு. ஓகேவா? இது ஒரு முனை, இது ஒரு முனை, இது ஒரு முனை. இந்த முனையிலேருந்து எத்தனை சென்டிமீட்டர் முக்கோணம் வெளில போகுதுன்னு சொல்கிறாங்க? சமபக்க முக்கோணம் 6 சென்டிமீட்டர் உள்ள ஒரு சமபக்க முக்கோணம் எடுத்துட்றாங்க. இப்படியே எடுத்துட்றாங்க. இதுதான் அந்த 6 சென்டிமீட்டர் சமபக்க முக்கோணம். அந்த முக்கோணம் நீக்கப்படுகிறது, எடுத்துட்றாங்க. அப்போ மீதி இருக்கிறது எது இருக்கும்? மீதி உள்ளது இந்த பார்ட் தான் இருக்கும். இதோட சுற்றளவு தான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதோட சுற்றளவு கண்டுபிடிக்க போகிறோம். இதை தனியாக எடுத்ததுக்கப்புறம் மீதி உள்ளதை நான் வரைஞ்சி காட்டுறேன். சாரி, இந்த மாதிரி வராது. இங்கே வரைஞ்சி காட்டுறேன் பாருங்கள். மீதி இருக்க படம் இப்படி தான் இருக்கும். இப்படி தான் இருக்கும் அந்த முக்கோணம். இது 6 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டோம். இந்த பக்க அளவில் பாருங்கள், 6 சென்டிமீட்டர் போச்சு. 40ல் 6 சென்டிமீட்டர் போச்சுன்னா மீதி எவ்வளவு? 34 சென்டிமீட்டர். இதுவும் 34 சென்டிமீட்டர். கீழே உள்ள பக்கம் எவ்வளவு? 40 சென்டிமீட்டர். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணோம்னா இதோட சுற்றளவு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இதோட சுற்றளவு தான் கொஷின்லேயும் கேட்டிருக்காங்க. மீதி உள்ள பகுதியின் சுற்றளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. இது அப்படியே நம்ம ஒவ்வொன்றா ஆட் பண்ணோம்னா, இதோட பக்கங்களை ஆட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். மீதி உள்ள பகுதியின் சுற்றளவு, மீதி உள்ள பகுதியின் சுற்றளவு ஈக்குவல் டு இந்த இருக்குல்ல, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுவோம். 34 + 6 + 34 + 40 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுவோம். ஈக்குவல் டு 34ஐயும் 6ஐயும் கூட்டினோம்னா 40, 40ஐயும் 34ஐயும் கூட்டினோம்னா 74, 74ஐயும் 40ஐயும் கூட்டினோம்னா 114 சென்டிமீட்டர். மீதமுள்ள பக்கத்தின் சுற்றளவு எவ்வளவு இருக்குது? 114 சென்டிமீட்டர். அவ்வளோதான் அந்த கணக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல்